இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, பப்பாளி மரத்துல ஒரு குருட்டு மெத்தட பயன்படுத்தி எப்படி அதிகமான விளைச்சல் நம்ம எடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். என்னடா உன்னுடைய கணிப்பங்க சொல்றியா அப்படின்னு யோசிப்பீங்க. பயப்பட தேவையில்ல. நான் அத ட்ரை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய அனுபவத்த தான் நான் இப்போ உங்கள்ட்ட சொல்றேன். எப்படின்னா நம்ம எல்லாமே பயன்படுத்தியிருந்தோம். நல்லா கொத்து கொத்தா அதிகமான காய்கள் பிடிச்சிருந்துங்க. நான் ப்ரூஃபா உங்கள்ட்ட காமிப்பேன். ஸோ நீங்க பயப்பட அவசியமே இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓரளவு வளர்ந்த ஸ்டேஜில் உள்ள பப்பாளி மரத்த எடுத்துடுங்க. ரொம்ப சின்னதா இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேஜ் ஓகேவா இருக்கும். நீங்க எந்த மரத்த ரெடி பண்ண போறீங்களோ, அந்த மரத்த சுத்தி நல்லா களைகள் எல்லாத்தையுமே நீக்கிடுங்க. நீக்கிட்டு, நல்லா மண்லாம் குமிச்சிட்டு, அதுக்கப்புறமா மேல இருந்து ஒரு 2 ஜான் மேல அப்படி எடுத்துடுங்களா? எடுத்து நீட்டா இது மாரி குறுக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஒரு கத்தி எடுத்து கீறிட்டீங்களா? அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கத்தி எடுத்து அப்படி கீறிடுங்க. பாருங்க இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ப்ளஸ் சிம்பல்ல இத மாரி கீறி விட்டுருங்க. ரொம்ப பெருசாலாம் கீற வேண்டாம். ஓரளவு இதா போதும். இப்படி நம்ம பண்றதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, மூடு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நல்லா பெருசாகுதுங்க. அதாவது இந்த காற்றுகள் எல்லாமே உள்ள போயி என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நல்லா மூடு நல்லா பெருசா இருக்கு. அப்படி பெருசா இருக்கும்போது மரத்துக்கு ஏதாச்சும் நம்ம இப்படி கீறி விடனால மரத்துக்கு ஏதாச்சும் பாதிப்புனா, ஒரு பாதிப்பு இல்லங்க. ஒரு பாதிப்பு கிடையாது. நல்லா தான் மரம் நல்லா எப்படி இருக்குமோ, நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எந்த வாட்டம் ஒண்ணுமே கிடையாது. இது பாருங்க, இது நம்ம ட்ரை பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லான மரம். இது மாரி நமக்கு நெறைய மரங்கள் காணப்படுது. ஆனா பாதி மரங்கள் போயிட்டு. அது எந்த காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லேன். முக்கியமா நீங்க பப்பாளி மரம் வைக்கிறீங்க அப்படின்னா, தண்ணி தேங்காத ஒரு இடத்துல தாங்க பப்பாளி மரம் நீங்க நடவு பண்ணணும். அதாவது 1/2க்கு 1/2 குழி தோண்டி கரெக்ட்டா நீங்க பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த தண்ணி தேங்கவே கூடாது. எக்காரணம் கொண்டும் பப்பாளி மரத்துக்கு தண்ணி தேங்கக்கூடிய இடமே நீங்க இருக்கக்கூடாது. மற்றபடி வெயில் டைம்லலாம் நல்லா தண்ணி விட்டுடலாம். அது மட்டும் இல்லாம உர மேலாண்மை கண்டிப்பா வேணும். உரம் இல்லாம இல்லவே இல்ல. என்பிகே சத்துக்கள் எல்லாமே நல்லா தேவைப்படும். அதாவது கால்சியம் சத்து தேவைப்படும். பாஸ்பரஸ், பொட்டாஸ் எல்லாமே நீங்க குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இயற்கை முறையில நான் என்ன அப்படின்னா, மெயினா சொல்றது இந்த பஞ்சகவ்யா குடுக்கலாம், மீன் அமிலம் குடுக்கலாம். அது மாரி தொழு உரங்கள் கூட நீங்க கண்டிப்பா குடுக்கலாம். தொழு உரங்கள்லாம் நம்பர் 1 கண்டிப்பா நமக்கு நல்லா நீங்க குடுக்கக்கூடிய உரங்கள பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சி தன்மை இருக்கும். நீங்க இந்த முறைய பயன்படுத்திட்டு அதுக்கேற்றதான உர மேலாண்மைய குடுங்கலாம். நமக்கு கண்டிப்பா டிஃபரெண்ட் தெரியும். ஆ நீங்க நம்பிக்கை இல்லன்னா, நீங்க ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸ்லாம் பாருங்களாம். எல்லாமே நம்ம ப்ரூஃபா காமிச்சிருப்பேன். நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துடுங்க. இத பாருங்க, இந்த பக்க கிளைகள் கூட நீங்க லைட்டா கீறி விட்டா, அது கூட நமக்கு நல்லா காய்க்குது. அப்படி நல்லா கொத்து கொத்தா அப்படி ஒரு குவியலா பிடிச்சிருக்குங்க. இது என்ன ஹைபிரிட் ரகமா இருக்கும்னு சொல்லுவீங்க. ஒண்ணும் கிடையாது. வித்துல முளைச்சது. அதனால எப்போதுமே நம்பிக்கை தாங்க எல்லாமே. ஏன் நான் சொல்றது நம்பிக்கையா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா வேண்டாம். ஆ ட்ரை பண்ணா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அது மட்டும் இல்லாம நல்லா தண்ணி விடுங்க. களைகள்லாம் நீட் பண்ணி வைங்க. ஆ உர மேலாண்மை கண்டிப்பா வேணும். அதுமாரி சூரிய வெளிச்சம் எல்லாமே இருக்கக்கூடிய பகுதியில தான் வைக்கணும். இந்த நனல் பகுதியிலலாம் வைக்காதீங்க. இந்த எந்தவித காய்ப்புமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.